மோகன்ராஜ், தற்போது பிரச்சார வாகனத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வருகிறார். பேட்டியளிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஆனா பிரச்சார வாகனத்தில் வருவதை வேறு ஒரு காரணம் இதுல இருக்கு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கா? நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இப்போதைய கேள்வியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பரப்புரை போலவே அவர் வீட்டில் இருந்து பரப்புரை பிரச்சார வாகனத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதாவது 9 முறை சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட அவர் செங்கோட்டையன் அப்படின்னாலும் கூட முதல் முறை சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அதன் பிறகு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தொடர்ச்சியாக போட்டியிட்டு வெற்றியை பெற்றிருக்கிறார். ஒரு முறை தோல்வியை தழுவியிருக்கிறார். இருந்த போதிலும் கூட 8 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை ஒரு பக்கம் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அவர் இன்று தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையின் தற்பொழுது அதே பரப்புரை போன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்துதான் வாகனத்தில் வீட்டிலிருந்து அலுவலகம் வரக்கூடிய அளவுக்கு வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அதாவது அவரது வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு அதிகபட்சம் 5 நிமிடங்களில் வந்துவிடலாம். ஆனால் ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே அவர் தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு பரப்புரைக்கு வருபவரை வரவேற்பது போல அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் இந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய காரணத்தினால அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் ஆகியும் கூட இதுவரை செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடிய அதிமுக அலுவலகத்திற்கு இன்னும் வரவில்லை. இங்கே அவரை வரவேற்பதற்கான பாடல்களும் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது போன்ற நிலைமை, அதாவது இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது செங்கோட்டையின் தனியாக இந்த தொகுதியில் தனக்கிட ஒரு தனி விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. அடுத்ததாக என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது. அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களையும் கூறிய வண்ணம் தான் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட செங்கோட்டையன் வந்த பிறகு அவர் என்ன கூறுகிறார் அப்படிங்கிறதுதான் அடுத்த கட்டமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அதிமுகவில் பிரிந்து கிடப்பவர்களுக்கு ஒருங்கிணைப்பது, அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தான் அப்படிங்கிறதான் அதிமுக வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். ஆனால் தற்பொழுது செங்கோட்டையின் அலுவலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அது அவர் வந்த பிறகு என்ன சொல்ல போகிறார், மனம் திறந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அந்த மனம் திறக்கக்கூடிய விஷயங்களை யாரை அவர் விமர்சனம் செய்ய போகிறார், எடப்பாடி பழனிசாமிக்கும் தனக்கும் இடையேயான அந்த மனக்கசப்பு குறித்து அவர் என்ன பதில் போகிறார், அதே போல செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு என்ன பதிலளிக்க போகிறார், இதெல்லாம் இந்த படத்துல பார்க்கும்போது ஒரு பெரும் பரபரப்பு உண்டாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருவரும் தங்கள் கைபேசியில் என்ன அவர் எங்கே வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் உற்று பார்க்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல கேள்வி கணிகளோடு செய்தியாளர்களும் காத்திருக்கக்கூடிய சூழலும் நுழைந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு இவரது கருத்துக்கள், செங்கோட்டையின் கருத்துக்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தும், ஏற்கனவே இருக்கக்கூடிய மனக்கசப்பு வெளிப்படுமா அல்லது சமரசம் என்ற பேச்சு அடிபடுமா, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் இதுவரை அமைதி காத்து எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாமல் கருத்தையும் கவனமாக கையாண்டிருந்த செங்கோட்டையன் இன்று மனம் திறந்து பேசுவேன் என்று சொல்லி இருப்பதுதான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம், அதிமுகவில் இவர் மிக முக்கிய நிர்வாகி அப்படிங்கிறதா. அதாவது ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்தவர். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே பல முக்கிய பதவிகளையுமே திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக வகிச்சுட்டு வந்திருக்காங்க. முக்கிய நிர்வாகியாகவும் இருக்கிறார். தற்போது தன்னுடைய பலத்தை காட்டும் விதமாகவே அவர் வீட்டிலிருந்து நிகழ்விடத்திற்கு பிரச்சார வாகனத்தில் வருவது போன்று சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். ஆனா மோகன்ராஜ், ஏற்கனவே அதிமுக பிளவுபட்டிருக்கிறது. அதன் பிறகு அன்வர் ராஜா உள்ளிட்டோரும் கட்சியிலிருந்து விலகி வேறொரு திமுகவுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனும் முக்கியமான ஒரு அறிவிப்பை இன்று பேச இருக்கிறார். செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே பனிப்போரும் நிலவி வருகிறது. இதற்கிடையே அதிமுக தொண்டர்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதாவது அந்த தொண்டர்களின் கருத்து அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா சொந்த மண்டலமே பல மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் இருந்தவர்கள் பிரிவை கிடக்கட்டும், ஆனால் ஒற்றை தலைமை அது எடப்பாடி பழனிசாமி தான் என்று சொல்லும் சில மாவட்டங்களும் இருக்கின்றன. மாறாக கட்சி தலைமை மூத்த நிர்வாகிகளை அனுசரித்து செல்லவில்லை. எனவே இது போன்ற குழப்பங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் பலர், அதாவது புகழேந்தி போன்றவர்கள் பலர் ஒருங்கிணைந்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும், நிறுத்த வேண்டும் என்பதே அதிமுகவின் ஒற்றை நோக்கமாக ஒற்றை குறிக்கோளாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பலர் சொல்லியிருக்கிறார். அதாவது தினகரனாகட்டும், நட்சத்திரமாகட்டும், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமாகட்டும், அதே போல அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய புகழேந்தியாகட்டும் திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை தான் இந்நாள் வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல செங்கோட்டையனை குறித்து அவர்கள் கருத்து சொல்லும் பொழுது செங்கோட்டையன் அதிமுகவிற்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டார், அப்படிப்பட்டவர் தான் அவர். எனவே கட்சி வளர்ச்சிக்காகத்தான் அவரது நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்கள் மட்டுமல்ல அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தாங்க. எனவேதான் இவரது அந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுக அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஒரு தொடர்ந்து பலவீனம் அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர்களும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார்கள். அந்த பலவீனத்தை பேச்சு பலமாக்கக்கூடிய வகையில் இவரது பேச்சு அமையுமா, இவரது கருத்துக்களை தற்போது இருக்கக்கூடிய தலைமையான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா, இவரது கருத்துக்களை ஏற்கவில்லை அப்படிங்கிறதா இவங்களுக்கிடையே ஏற்பட்ட மனக்கசப்பாக இருந்தது. அதே போல சொந்த மாவட்டத்திலேயே இவர் புறக்கணிக்கப்படுகிறார். அதாவது செங்கோட்டையின் ஆதரவாளர்களுக்கு கட்சியில் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் எடப்பாடி பழனிசாமி இருந்தது. அதுதான் இந்த மனக்கசப்புக்கு காரணமாகவும் அமைந்தது. இந்த நிலையெல்லாம் மாறுமா, அதற்கு இவர் எந்த தீர்ப்பு சொல்ல போறார் செங்கோட்டையில், அந்த தீர்வை தற்போது இருக்கக்கூடிய தலைமை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. காரணம் ஏற்கனவே ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற விஷயத்துல ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினால் உறுதியாக அது இருப்பார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது இருந்து போனவர்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொல்ல, இருந்தவர்கள் மீண்டும் அதிமுக நிற்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி தனது செய்தியாளர் சந்திப்பில் சொல்லக்கூடியதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் தற்பொழுது செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறார், இவரது கருத்துக்களை அவர் ஏற்பாரா, எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா போன்ற கேள்விகளும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அலுவலர் வரவிருக்கிறார் செங்கோட்டையன். இந்த இத்தனை கேள்விகளுக்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும்.